எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வெற்றியை மட்டுமே தரக்கூடிய வைஜந்தி மாலையை பற்றி பார்க்க போகிறோம். வைஜந்தி மாலையின் பயன்கள் மற்றும் அதனுடைய சிறப்புகள் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம viha.online பற்றி சொல்கிறேன். viha.online புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்காக சொல்வது என்னென்னா, எங்களுடைய ஆன்லைன் ஷாப். அது எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூகுளுக்கு போக www.viha.online அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் புரியலன்னா தம்ப்நெயிலில் நாங்கள் கொடுத்துருப்போம், அதை பாருங்கள். நான் பேசும்போதே என் கூடையே வீடியோ முழுக்க கடைசியில் இருக்கும் பாருங்கள், viha.online இருக்கும், அதை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்படி கூகுளில் டெக்ஸ்ட் பண்ண பின்னாடி எங்களுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் viha.online அப்படின்னு இருக்கும். அது எங்களுடைய வெப்சைட். அதில் நிறைய பொருள்கள் இருக்கும். தலைப்பு வாரியாக நீங்கள் பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அது சர்ச் பகுதியில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய ஆர்கானிக் பொருள்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை பயன்படுத்திட்டு நல்லா இருக்குன்னு பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க. பூஜை பொருள்களால் பயனடைகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. டெக்ஸ்டைல்ஸ் பக்கமும் போய் பாருங்கள். அதாவது நாங்கள் பட்டு புடவைகள் இருக்குது, அப்புறம் சாரீஸ் நிறையா இருக்குது, குர்த்தீஸ், அப்புறம் குழந்தைகளுக்கான உடைகள், பெண் குழந்தைகளுக்கான பட்டு பாவாடை எல்லாம் இருக்குது. அதாவது அபூர்வா பட்டு, குறைந்த விலை தான், எல்லாருமே வாங்குகிற விலை, ஆனால் தரமான பொருள்கள் இருக்குது, போய் பார்க்கலாம். உங்களுடைய பொருள்கள் வேறு எங்கேயாவது எங்கள் ஊரில் கடைகளில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடைக்காது. கடைன்னு வாங்கணுன்னா சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள், இல்லை சென்னைக்கு வந்தீங்கன்னா எங்களுடைய விஹா ஷாப்பில் நேரடியாக பொருள்கள் பார்த்து நீங்களே வாங்கிக்கலாம், தேர்ந்தெடுத்து வாங்கலாம். ஆன்லைன் எடுத்துக்கிட்டோன்னா எங்கள் ஆன்லைன் தவிர வேறு எந்த ஆன்லைன்லேயும் எங்களுடைய பொருள்களை நாங்கள் விற்பனைக்கு கொடுக்கலை. அதனால் viha.onlineல தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும். கடையில் நேரடியாக வாங்கணுன்னா எங்கள் கடை தான். எந்த கடையிலையும் எங்களுடைய பொருள்களை விற்பனைக்குன்னு கொடுத்து வைக்கலை. இதில் ஜாக்கிரதையாக இருங்க. என்னுடைய பேரே சொல்லிவிட்டு யாராவது அவங்க கடையில் இவங்களோட பொருள் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதற்கு பொறுப்பு நான் கிடையாது. அதனால் பலன் கிடைக்கலன்னா என்ன திட்டாதீங்க. சரி, இப்போது இந்த பதிவிற்கான செய்திக்குள்ளே போவோம். வைஜந்தி மாலை அப்படின்னு சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆன்மீக பொருள்கள் எத்தனையோ இருக்குது. அந்த ஆன்மீக பொருள்களில் பிரதான பொருளாக சொல்லப்பட்டது வைஜந்தி மாலை. இந்த வைஜந்தி மாலைக்கு இன்னொரு பெயரே பார்த்திங்கன்னா வெற்றி மாலை அப்படின்னு தான் அர்த்தம். இந்த மாலையை அணிந்து கொள்கிறவர்களுக்கு, இந்த மாலையை வைத்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கோ மகாவிஷ்ணுவுக்கோ ராமபிரானுக்கோ ஜபம் செய்தால், அவர்களுடைய மந்திரங்களை சொன்னோன்னா கட்டாயம் வாழ்க்கையில் வெற்றி தான் கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அந்த 3 கடவுள்களுக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணு தான் அவருடைய அவதாரங்கள் எல்லாம் ஸ்ரீகிருஷ்ணராக ராமபிரானாக எல்லாம் எடுத்திருக்காரு. அப்போது மகாவிஷ்ணுவுக்கு பிடிச்சுன்னா கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் பிடிச்சதாகத்தான் இருக்கும், ராமபிரானுக்கும் பிடித்ததாகத்தான் இருக்கும் இல்லையா? அதனால் இந்த வைஜந்தி மாலை மகாவிஷ்ணு கடவுளுக்கும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் ராமபிரானுக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு ஜபமாலை, பிடித்தமான மாலை, பிடித்தமான பொருள்னே சொல்லலாம். குறிப்பாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு 6 பொருள்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, வெண்ணெய் அவருக்கு பிடிக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்புறம் புல்லாங்குழல், கல்கண்டு, அடுத்தது மயில் இறகு, பசுமாடு மற்றும் வைஜந்தி மாலா. இந்த 6 பொருள்களும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொருள். அந்த பொருள்கள் இருக்கின்ற இடத்துல ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சீக்கிரத்தில் குடிகொள்வார். ஏன்னா தெய்வ ஆகர்ஷண சக்தி இருக்கக்கூடிய பொருள்களில், அதுவும் குறிப்பாக எந்த பொருள்கள் எந்த தெய்வத்திற்கு பிடிக்கும் என்று நம்ம வச்சுட்டோன்னா அந்த பொருள்களில் சீக்கிரத்தில் தெய்வ ஆகர்ஷண சக்தி குடிக்கொள்ளும். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வைஜந்தி மாலை பிடித்த காரணத்தினால தான் ஸ்ரீராதைக்கு பரிசு பொருளாக கொடுத்தார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பரிசு பொருளாக கொடுத்தார். ஸ்ரீ ராமபிரானும் இந்த வைஜந்தி மாலையை தன் காதல் பரிசாக சீதா பிராட்டியாருக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 3 தெய்வங்களுமே வைஜந்தி மாலையை விரும்பி அணிந்து கொள்வார்கள். இந்த வைஜந்தி மாலை எங்கிருந்து வந்தது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆய்வு செய்தோன்னா, இது ஒரு மூலிகை செடியிலிருந்து வந்த
விதை. ருத்ராட்சத்திற்கு எப்படி இயற்கையாக அதிலே ஓட்டை இருக்கிறதோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வைஜந்தி விதைகளுக்கும் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ஓட்டை இருக்கும். அதாவது நம்ம கோர்த்து மாலையாக அணிந்து கொள்கின்ற மாதிரி இயற்கையாகவே அதில் ஓட்டைகள் இருக்கும். ருத்ராட்சத்தை பாருங்கள், நீங்கள் யாராவது உளி வச்சு ஓட்டை போட்டாங்களா, என்ன ஆணி வச்சு ஓட்டை போடுவாங்களா? கிடையாது. இயற்கையாகவே மனிதர்கள் அதை மாலையாக கோர்த்து அணிந்து கொள்ளும் விதத்திலே தான் அதில் ஓட்டை இருக்கும். அதே போல் அதற்கு அடுத்தபடியாக அதற்கு நிகராகவே சொல்லலாம் வைஜந்தி அந்த விதைகளிலும் அது ஒரு செடியிலிருந்து வந்தது. அதனுடைய பூ சிகப்பு, ஆரஞ்சு, இந்த மாதிரி மஞ்சள் 3 வண்ணங்களும் கலந்த மாதிரி இருக்கும். இப்போ அந்த பூ எல்லாம் வளர்ந்துருக்கா கிராமத்துல எல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. இது ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை செடியிலிருந்து வரக்கூடியது. இந்த விதையை நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு மாதிரி கிரே கலரில் இருக்கும், கருப்பு கலர்லலாம் இருக்கும். இயல்பாகவே விளையக்கூடியது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. இயற்கை செய்யக்கூடிய இதெல்லாம் பாருங்கள். கிரே கலரும் கருப்பு ஒரு மாதிரி பழுப்பு நிறமெல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். இயற்கையாக இது விளையக்கூடியது. இந்த விதையை தொடும்போதே பார்த்திங்கன்னா வழவழன்னு இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்படியே ஒரு பளிங்குக்கல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஒரு சோழியை தொட்டால் எப்படி மொழுன்னு இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இயற்கை என்ன ஒரு விந்தை போங்க. இயற்கையாக இப்படி படைத்து அதற்குள்ள ஒரு அதீத சக்தியை வைத்திருக்கு இல்லையா? இந்த விதையில் அப்படி என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எந்த ஒரு தீய சக்தியையும் நம்மக்கிட்ட அண்ட விடாது. ஒன்று, இந்த மாலையை வைத்து நம்ம ஜபம் செய்தோமே ஆனால் எதற்காக மந்திரங்கள் சொல்கிறோமோ, பொதுவாக நம்ம கிருஷ்ணர் மந்திரம் இல்லை ராமபிரான் மந்திரம், ஸ்ரீராம ஜெயமே, இந்த மாலையை வைத்து நம்ம சொல்லிக்கிட்டு வந்தோம்னா நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் சீக்கிரத்தில் நிறைவேறும். அஞ்ஞானத்தை விளக்கி ஒரு ஞானம் ஏற்படும். இன்னொன்று, மகாவிஷ்ணுக்குரிய மந்திரங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தோன்னா இந்த மாலையை வைத்து நல்ல பலன்கள் கிடைக்கும். அதாவது நம்மக்கிட்ட இந்த தீய சக்திகள் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா இந்த மாலை இருக்கின்ற இடத்திலே எந்த ஒரு தீய சக்தியும் உள்ளே நுழைய முடியாது, இருக்க முடியாது அப்படின்னு இதை பற்றிய ஆராய்ச்சி செய்தியில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாலையை வைத்து வைத்து நம்ம ஜபம் செய்தோமே ஆனால் நம்மகிட்டேயும் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிஸ், அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதிகமாகிக்கிட்டே போகும். நம்முடைய முகமே ஒரு தெளிவாக இருக்கும். இந்த வைஜந்தி மாலையை வைஜெயந்தி மாலைன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, வைஜந்தி மாலை அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே வைஜெயந்தினாலே வெற்றியை குறிக்கின்ற சொல். இந்த வைஜந்தி செடி அதிகமாக காணப்படுவது எங்கன்னா பிரஜ் என்கின்ற காடில். அந்த பிரஜ் என்கின்ற காடே பார்த்திங்கன்னா ஒரு புனிதம் வாய்ந்த காடுன்னு சொல்லுவாங்க. அந்த காட்டில் தான் இந்த விதைகள், இந்த செடி அதிகமாக முளைக்கும். இது காட்டில் விளைந்த காரணத்தினால தான் மகாபாரத காலத்தில், மகாபாரதத்திலேயே வனமாலி அப்படின்ற பெயரால் குறிப்பிடப்பட்டிருக்கு. வனமாலின்னா ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கும் சொல்வோம் இல்லையா? அதனால் இது வனமாலி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. வனமாலி என்கின்ற பெயர் காரணம் நமக்கு சுலபமாக இப்போ புரியும். வனம்னா காடு, மாலின்னா சமஸ்கிருதத்தில் மாலைகளாக தொடுக்கப்பட்டது அப்படின்னு. அதாவது காட்டில் விளைந்த விதையை மாலையாக இறைவனே அணிந்திருக்கிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா காதல் பரிசாக தங்களுடைய துணைக்கு இந்த வனமாலி, அதாவது இந்த வைஜந்தி மாலை கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் கூடுதல் தகவல் சொல்லணும்னா இந்த வைஜந்தி மூலிகை செடியில் பராசக்தியே குடிகொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மலர்களில் அந்த சக்தியே குடிகொண்டிருக்கிறாள். ஏன்னா அந்த மலரே ரொம்ப அழகாக இருக்குமா, பராசக்தி தேவி அதில் விரும்பி குடிகொண்டிருக்கிறாள். அப்போது அந்த செடியில் குடிகொண்டாலே போதுமே. விதைகள்லையும் அந்த வேர்களில் எல்லா இடத்துலையுமே, செடின்றது வெறும் செடி தானாக முளைக்கிறது இல்லை, விதை இருந்து அதுலேருந்து வேர் அதுக்கப்புறம் தான் செடி வருது இல்லையா? அதனால் இந்த விதைகளில் பராசக்தி தேவியே குடிகொண்டிருக்கிறாள், மகாலட்சுமி தாய் குடிகொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாலையை நாம் அணிந்து கொண்டாலோ அல்லது இந்த மாலையை பயன்படுத்தி மந்திரம் சொன்னாலோ நம்ம வேண்டதெல்லாம் சீக்கிரம் நடக்கும், கைகூடும், நல்ல பலன்கள் கிடைக்கும், தீய சக்தி நம்மக்கிட்ட வராது, எதிரிகளை நம்ம வெற்றி கொள்வோம். இன்னும் சொல்லணுன்னா
பணப்புழக்கம் அதிகரிக்கும், வந்த பணம் வீணாக செலவாகாது அப்படின்னு இந்த வைஜந்தி மாலையை பற்றி ஆய்வு செய்தீங்கன்னா உங்களுக்கே இந்த தகவல்கள் எல்லாம் கிடைக்கும். சரி, இந்த வைஜந்தி மாலையை வைத்து எந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லலாம், சுலபமாக இருந்தால் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமபிரானுக்கு நீங்கள் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு ராமருடைய பெயரை சொல்லிட்டு வாங்க. ஸ்ரீராமா, ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு இந்த வைஜந்தி மாலை 108 மணிகள் இருக்கும். அதில் 108 + 1 தான் எந்த மாலையிலையும் வரும். அதை வைத்து நீங்கள் அப்படி சொல்லிக்கிட்டு வாங்க. ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு 108 முறை ஜபம் செஞ்சுக்கிட்டு வாங்க. எத்தனை முறை வேணால் செய்யலாம். ஒரு தடவை செஞ்சாலும் பரவாயில்ல, 108 தடவை ஒரு முறை சொன்னாலும் பரவாயில்ல, இல்லை நாங்கள் பயணம் செய்யும்போது, இல்லை நாங்கள் எத்தனை முறை வேணால் சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். இத்தனைன்னு கணக்கு கிடையாது. 108 முறை அந்த மாலையை வச்சு நீங்கள் சொல்லிடுங்க. ரொம்ப சின்ன மந்திரம் இல்லையா, சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். அடுத்தது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய மந்திரம் ஓம் பகவதே வாசுதேவாய நமக, ஓம் பகவதே வாசுதேவாய நமக, ஓம் பகவதே வாசுதேவாய நமக அப்படின்னு நீங்கள் 108 முறை சொல்லலாம். இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதி போடுறேன். நான் சொன்னதுலேயே உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கும். சிலர் அதையும் தாண்டி கேட்குறீங்க இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன மந்திரங்கள் பகவானுடைய நாமங்களை எடுத்து உச்சரித்தாலே போதுமானது. அது இந்த மாலையை கொண்டு உச்சரிக்கும் பொழுது, இல்லை இந்த மாலையை அணிந்து கொண்டு உச்சரிக்கும் பொழுது, இல்லை ஜபம் செய்த பின்னாடி இந்த மாலையை நாமளே அணிந்து கொள்ளலாம். ஜபம் அந்த மந்திரம் சொன்ன பின்னாடி அந்த மாலை இன்னும் சக்தி கிடைக்க பெற்றதாகுது இல்லையா, அந்த சக்தியுடன் நம்ம அணிந்து கொண்டோமே ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் மந்திரம் சொல்லி இந்த மாலையை அணிந்து கொண்டு வரலாம். இல்லை நாங்கள் வெளியில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம், செயின் எல்லாம் போட்டு போகிறோம், பார்க்குறவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மந்திரம் இந்த மாலையை வைத்து சொல்லி மீண்டும் அந்த பூஜை அறையிலேயே வச்சுருங்க. இந்த வைஜந்தி மாலையை எனர்ஜைஸ் பண்ணிவிட்டு, அதாவது அதற்குரிய மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு, ஏன்னா 108 தடவை சொன்னால் போதாது, அதற்கு எவ்வளவு முறை சொல்லணுமோ அதை நான் சொல்லிவிட்டு நம்ம viha.online பதிவேற்றம் அப்லோடு செஞ்சுருக்கேன். யாருக்கு தேவையோ அவர்கள் வாங்கி கொள்ளலாம். viha.online இன்னும் நிறைய புதிய பொருள்கள் நாங்கள் சேர்த்துக்கிட்டு வர்றோம். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் தான் கேட்குறீங்க எங்களுக்கு இந்த பொருள் தர முடியுமா. இந்த வைஜந்தி மாலை கூட நம்ம கமெண்ட்டில் தான் கேட்டிருந்தாங்க, வைஜந்தி மாலை தர முடியுமா. எனக்கு இதெல்லாம் தெரியும், ஏற்கனவே நிறைய பொருள்கள் எங்ககிட்ட இருக்குது. எதை பதிவேற்றம் முன்னாடி பண்ணணும், எது பின்னாடி பண்ணணும், எந்த பதிவு முன்னாடி கொடுக்கணுன்றது நீங்கள் எடுத்து கொடுக்குறது தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ நம்ம viha.online இருக்கக்கூடிய வைஜந்தி மாலையை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நம்ம viha.online இருக்கக்கூடிய வைஜந்தி மாலா. வைஜயந்தின்னு சொன்னாலும் ஓகே, வைஜந்தின்னு சொன்னாலும் ஓகே. இது பாருங்கள், கிரே கலர், பிளாக் கலர், ஒரு மாதிரி க்ரீம் கலர் எல்லாமே கலந்து இயல்பாக இயற்கையாக இருக்கும். இதுதான் ஒரிஜினல். எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரிஜினல்னு சொல்ல முடியாது. நாங்கள் சர்டிஃபிகேட்டோட கொடுக்குறோம் பாருங்கள், விஹா சர்டிஃபிகேஷன் இருக்கு. அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.